Hi friends, இன்னைக்கு ஈவினிங் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளைண்ட் சைட் லைப்ரரிஸ். ஒரு காம்பனன்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சைட் லைப்ரரிஸ் எப்படி யூஸ் பண்றதுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். நான் ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்லையும் அதில் காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது அதில் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறேன். ஸோ காம்போனன்டோட நேம் சீட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த சூப்பர் டைப் தேவையில்லை எனக்கு. தென் குரூப் பார்த்தீங்கன்னா நான் ஆப்பிள் அப்படின்னு கால் பண்ணுறேன். தென் ஓகே பண்ணிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்க ஜேஎஸ்பி ஃபைலை பார்த்தீங்கன்னா நான் மாற்றிக்கிறேன். ஸோ இதில் இருக்க கண்டென்ட் நான் மாற்றிக்கிறேன். ஸோ கண்டென்ட்டை நான் சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். தென் என்னோட காம்போனன்ட்டுக்கு தேவையான டயலாக்ஸும் நான் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கிறேன் அவ்வளோ பாஸ் காம்போனன்ட்ல இருந்து. ஸோ பேஜஸ்ல பார்த்தீங்கன்னா என்னோட காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுதாங்கிறத ஒரு எக்ஸிஸ்டிங் பேஜ் வச்சு நான் செக் பண்ணுறேன். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நான் எடிட்டபிள் டெம்ப்ளேட்ல என்னோட நியூ காம்போனன்ட்டை பார்த்தீங்கன்னா நான் பாலிசிஸ்ல மேப் பண்ணிக்கிறேன். ஸோ பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட காம்போனன்ட் இப்போ இங்கே ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதில் காம்போனன்ட்டுக்கு நான் பார்த்தீங்கன்னா எப்படி கிளைண்ட் சைட் லைப்ரரிஸை ஆட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ என்னோட காம்போனன்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் நியூ நோட். இந்த நோட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சீட் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ இதோட டைப் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா CQ client library folder அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிரைமரி டைப். ஸோ பிரைமரி டைப் நான் CQ client library folder அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபைல் தான் எனக்கு client library folder தான் எனக்கு ஆக்ட் ஆகும். ஓகே, இப்போ நான் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள 2 ஃபோல்டர் அண்ட் 2 ஃபைல்ஸ் கிரியேட் பண்றேன். ரெண்டு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் நான் இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் லைப்ரரியோட ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த C.HTML இருக்க கண்டென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு ஃபாண்ட் சைஸ் அண்ட் கலர், இதுக்கு ஒரு கலர் பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணுறேன். தென் பார்த்தீங்கன்னா அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த CSS-க்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், main.css அப்படின்னு. இந்த main.css-ல பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளாஸ் இந்த C.HTML-க்கு நான் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணுறேன். ஹெட் அப்படின்னு பேரா அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணுறேன். இந்த main.css-ல டாட் ஹெட் அதுக்கு ஓகே நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ சேவ் பண்ணிட்டு நாம இந்த HTML ஃபைலில் ரெண்டு விதமாக நாம பார்த்தீங்கன்னா கிளைண்ட் லைப்ரரி ஃபோல்டரோட இதை கேட்டகரி கால் பண்ணலாம் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஆப்பிள் சீடில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரிஸ் ஆட் பண்ணிக்கணும். கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சீட் அப்படின்னு நான் கால் பண்ணிக்கிறேன்.
ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா ஸ்லைட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த sheet.html பாடிக்கு மேலே வந்து அதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் வந்து ஜேஎஸ்ன்னு இருக்கு. நான் சிஎஸ்எஸ் மட்டும் யூஸ் பண்ணுறோம், அதனால சிஎஸ்எஸ் நான் கால் பண்ணிக்கிறேன். தென் கேட்டகரிஸ் வந்து நம்ம என்னன்னு கொடுத்துருந்தோம், ஆப்பிள் சீடுன்னு கொடுத்துருந்தோம். ஸோ அந்த நேம் நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கால் பண்ணிட்டு இப்போ நம்ம போயிட்டு பேஜ் வந்து செக் பண்ணி பார்ப்போம். இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஏன் ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னா, ஸோ இந்த css.txt-ல வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த ஃபைலோட என்ட்ரிஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த css.txt-ல இதோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா as base equal to css நம்ம மென்ஷன் பண்ணணும். தென் என்ன ஃபைல் நேம் கொடுத்தோமோ அந்த ஃபைல் நேமோட என்ட்ரி நம்ம வந்து இங்கே கால் பண்ணணும், main.css. தென் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்மளோட கண்டென்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்எஸ் வந்து கால் பண்ணுவோம். ஓகே, சிஎஸ்எஸ் வந்து நம்ம கால் பண்ணிட்டோம். எப்படி ஜேஎஸ் வந்து நம்ம செக் பண்ணுறது அப்படின்னா, சேம் இதே மாதிரி தான். எனக்கு ஜேஎஸ் ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஒரு நியூ ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன், main.jsன்னு. இந்த main.jsல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட் வந்து கால் பண்ணுறேன். அலர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் அப்படின்னு நான் வந்து மட்டும் நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு இந்த js.txt-ல வந்து பார்த்தீங்கன்னா as base equal to js அப்படின்னு வச்சுட்டு தென் main.js அப்படிங்கிறதையும் நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறேன். தென் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஃபோ வந்து நான் இந்த பேஜை லோட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ் வந்து என்னோட அலர்ட் வந்து ஒர்க் ஆகல. ஏன் அப்படிங்கிறத உள்ள போய் பார்ப்போம். ஸோ உள்ள நம்ம பார்த்தோம்னா இந்த sheet.html-ல நாம முன்ன சொன்ன மாதிரி நான் வந்து இந்த client.js மட்டும் தான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜேஎஸ் எடுக்கல. ஸோ எனக்கு ரெண்டுமே ஒர்க் ஆகணும் அப்படின்னா .allங்கிறத வந்து நம்ம கால் பண்ணணும். தென் இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, எனக்கு வந்து ஜேஎஸும் ஒர்க் ஆகுது, தென் சிஎஸ்எஸும் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ செக் பண்ணியாச்சு. கேட்டகரியை வந்து நம்ம செக் பண்ணியாச்சு. அடுத்து டிபெண்டன்சிஸ் எப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கிளைண்ட் லைப்ரரி ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மறுபடியும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு அதே மறுபடியும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரீநேம் பண்ணிக்கிறேன். ஆப்பிள் சீட் டிபெண்ட் அப்படின்னு வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இதோட கேட்டகரிஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சீட் டிபெண்ட் அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கிற ஜேஎஸ் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் dependencies அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, தென் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இதுதான் மெயின். ஸோ இந்த மெயின் கிளைண்ட் லைப்ரரியோட ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம டிபெண்டன்சிஸ்ங்கிறத ஆட் பண்ணணும். ஸோ டிபெண்டன்சிங்கிறத எதை ஆட் பண்ணணும், இந்த ஆப்பிள் சீட் டிபெண்டோட கேட்டகரி என்னவோ அந்த கேட்டகரி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆப்பிள் சீடோட வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சியாக வந்து கால் பண்ணணும். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ எனக்கு ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கிளைண்ட் சைட் டிபெண்டன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் தான் என்னோட கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகுது.
ஓகே, ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சைட் லைப்ரரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு லோட் ஆகணுங்கிறது நம்மளோட கான்செப்ட். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த கேட்டகரிஸையும் டிபெண்டன்சியை நான் கால் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சி லோட் ஆகுது. ஓகே, எம்பேடு நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது எம்பேடு. ஸோ எம்பேடு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இதே காப்பி பண்ணிவிட்டு நான் இன்னொரு கிளைண்ட் சைட் லைப்ரரியாக வந்து கால் பண்ணுறேன். இதை நான் ரீநேம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்பேட் அப்படின்னு நான் வைக்கிறேன். எம்பெட். தென் இதில் என்னென்ன நம்ம மாற்றணும் அப்படின்னா சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இந்த கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த டிபெண்டன்சிஸ் எனக்கு தேவையில்லை. தென் சேவ் பண்ணிக்கிறேன். தென் இந்த ஜேஎஸ்ல இருக்கிற கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்பெட் அப்படின்னு நான் வந்து கால் பண்ணுறேன். தென் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அந்த எம்பெடே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் இதில் வந்து கால் பண்ணணும். EMPED அப்படின்னு நான் கொடுத்துட்டு அந்த ஃபைலை வந்து நான் கால் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம உள்ள போய் பார்ப்போம். எம்பெட ஸோ எனக்கு விஆர்ஸ் பப்ளிஷ் மோட்ல போவோம். தென் இன்ஸ்பெக்ட் போயிட்டு நெட்வொர்க் டேப்ல ஓகே, இங்கே பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்பிள் சீட் டிபெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லோட் ஆயிருக்கு. தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சீட் மின்னு ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு அலர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்பிள் சீட் எம்போடும், அதுக்கப்புறம் கேட்டகரிஸ் வந்துருக்கு. ஸோ எம்பேடோட வேலை என்ன அப்படின்னா எனக்கு இருக்கிற ஃபைல் எல்லாம் கம்பைன் பண்ணி அந்த அதில் இருக்கிற சிஎஸ்எஸ் அந்த இதில் இருக்க சிஎஸ்எஸ் ஜேஎஸை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கம்பைன் பண்ணி ஒரே இதாக சர்வ் பண்ணுறது தான் இந்த எம்பேடோட வேலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.